ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஜோதிட தாள்கள் மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ஜூலை 29 இதுவே கடைசி நாள் என்பது ரிஷப ராசிக்காரங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, ஆடி பௌர்ணமியானது அன்னைக்கு ஆடி பௌர்ணமியினால் அம்மன் வீடு தேடி வர்ற மாதிரி கிரக நேரமானது அமைஞ்சிருக்கு. அம்மன் எந்த மாதிரி வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நீங்கள் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா வீடியோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிற தாள்களை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆடி பௌர்ணமி ஏன் சக்தி வாய்ந்த பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ஆடி பௌர்ணமியில் பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யணும், அதை செய்கிறதுனால உங்கள் தலையெழுத்து எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்க முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு மற்ற பலன்களை அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி ஆடி பௌர்ணமி அன்னைக்கு எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் தெய்வங்கள் எளிதில் மனமகிழ்ந்து நம்மளுடைய வீடு தேடி அருள் செய்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாங்க என்பது ஐதீகம். அதனால தான் பலரும் ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்வதையும் குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையலிட்டு வழிபாடு நடத்துவதையும் வழக்கமாக கொண்டிருக்கிறாங்க. அதே போல் ஆடி மாத பௌர்ணமியில் வீட்லேயும் கோவில்கள்லேயும் சிவ வழிபாடு சிவ பூஜை செய்வது சிவனின் பரிபூர்ண அருளை பெற்று தருவதில் எந்த ஒரு டவுட்டும் இருக்காது. ஆடி மாத பௌர்ணமி என்பது சிவ வழிபாட்டுக்கு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறும். இந்த பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு செய்யும் போது அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். பௌர்ணமி அன்று கோவில்கள்லையோ வீட்லேயோ அதனால் விளக்கேற்றி உங்கள் ராசிக்காரங்க வழிபாடு செய்தீங்கன்னா ஏராளமான நற்பலன்கள் அடைய முடியும். அந்த வகையில் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு எப்படி வழிபாடு செய்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அம்பாளுக்கு அபிஷேகங்கள் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் வளம் பெருகோ, நிம்மதி குடிக்கொள்ளோ, தம்பதி ஒற்றுமை மேலோங்கோ. அதே போல ஞான கடவுளான ஸ்ரீ ஐகிரியவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்கிறது புராணம். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஐகிரியரை வழிபாடு செய்தால் அஞ்ஞானம் நீங்கோ, குழந்தைகள் கல்வியில் ஜொலிப்பாங்க, கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ முடியும். அப்புறம் ஆடி பௌர்ணமியில் பெண்கள் அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவளோ, தருதர விலகோ. அதனால் ஆடி பௌர்ணமியில் கண்டிப்பாக வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி ஆடி பௌர்ணமியில் வழிபாடு செய்கிறதுனால இப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும். இவ்வளோ நேரம் இதனுடைய பலன்களை பார்த்தீங்க. இப்படி எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், அதை தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அதிகாலையிலே எழுந்து குளித்து முடித்து விட்டுருங்க. உணவு எதுவும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். வீட்டுடைய பூஜையில் அம்பாள் படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அருகிலுள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தி சிவப்புக்கள் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி வழிபாடு விரதங்கள் செய்கிறது அவ்வளோ ஒரு சிறப்பு. இப்படி மட்டும் விரதம் இருந்தீங்கன்னா விரத பலன்களாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆடி பௌர்ணமி தினத்தில் இன்னொன்று என்னென்னா, அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தை கோவில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்கிறதுனால குழந்தை பெற கிடைக்காம தவிக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். வியாபாரங்களில் எதிர்ப்புகள் நீங்கி லாபம் பெருகும். குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது அதிகமாக பெருகும். அதுவும் ஆடி பௌர்ணமியில் மாலை நேரத்தில் முழு நிலவு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதால் சுபிட்சம் ஏற்படும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நைவேத்தியமாக படுத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானது. அதோடு சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். மாலையில் சந்திர வழிபாடு செய்வது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிம்மதி அடைய செய்யும். பகை நோய்கள் நீங்கும், கடன் தொல்லை விலகும், வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் இது எல்லாமே ஏற்படும்.
அதனால் ஆடி பௌர்ணமியில் இப்படியெல்லாம் வழிபாடு செய்ய மறக்காதீங்க. இப்பேற்பட்ட ஆடி மாத பௌர்ணமியில் அதிர்ஷ்டங்கள் உங்கள் ராசிக்கு இருக்கா, என்ன பலன் அப்படிங்கிறத சொல்கிறேன், வாங்க பார்ப்பீங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டில் ஆன்மீக ரீதியான பல வகையில் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்றான ஆடி மாதம் 2026ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16 அன்னைக்கு முடிகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் தனது நட்பு வீடான இதுக்கு மாறும். அந்த மாதிரி சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் பயிற்சி அடைவதால் அதன் தாக்கம் 12 ராசிகளில் வெவ்வேறு விதமாக பலன்களை ஏற்படுத்தும். அதே போல சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற மாதக்கோள்களும் பயிற்சியாகும். இந்த ஆடி மாதத்தில் அதனால் பௌர்ணமி வர்றதுனால சில ராசிக்காரங்களுக்கு தொழில், பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில ராசிக்கு செலவுகள், உடல்நலம் மற்றும் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். அதன்படி உங்கள் ராசிக்கு 2026 ஆடி பௌர்ணமி எப்படி இருக்கும் என்பதை பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆடி பௌர்ணமி அன்னைக்கு கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்லிடுறேன். சூரியன் கடகராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிக்கிறார். புதன் முதல் பாதியில் மிதுனத்திலையும் 2ஆம் பாதியில் கடகராசியில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் முதல் பாதி கேதுவோடு இருக்கிறாரு. அப்புறம் 2ஆம் பாதியில் கன்னி ராசியில் இருக்கிறாரு. அப்புறம் செவ்வாய் முதல் பாதியில் ரிஷபம், 2ஆம் பாதி மிதுனத்தில் இருக்கிறாரு. அப்புறம் குரு உச்சம் பெற்ற கடகராசியில் சஞ்சரிக்கிறார். அப்புறம் சனி மீன ராசியில் சஞ்சரிக்கிறார், 2ஆம் பாதியில் வக்ரம் அடைகிறார். அப்புறம் ராகு கும்பராசியில் இந்த பௌர்ணமி முழுவதும் இருப்பார். கேது சிம்ம ராசியில் இந்த பௌர்ணமி முழுவதும் இருப்பார். இதனோட அடிப்படையில் தான் இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு பொதுவாக என்னங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்புறம் டீப்பாக உங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ரிஷப ராசியில் பிறந்த நேர்களுக்கு ஆடி பௌர்ணமியில் கிரகநிலைகள் வைத்து பார்க்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு சின்ன முயற்சிகளாக இருந்தாலும் கைகூடும். இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா, நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஆக்சுவலி ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஆடி பௌர்ணமி ரொம்ப துணிச்சலையும் வெற்றியை தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது. உங்களுடைய புதிய புதிய முயற்சிகள், நீண்ட கால முயற்சிகள், இது அத்தனையுமே வெற்றி பெறும். அதோடு தொழில், வியாபாரம் மற்றும் போட்டித் தேர்வுகள் நீங்கள் எது பண்ணாலும் அதில் முன்னேற்றங்கிறது நீங்கள் காண முடியும். ஆனால் பேச்சில் கவனம் தேவை. குடும்பத்தில் கூட மூத்தவர்களோடு தேவையற்ற வாக்குவாதங்கள் தவிர்ப்பது நல்லது. மீறி தேவையற்ற வாக்குவாதங்களை வளர்த்து கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. ஸோ பொதுவாகவே இந்த மாதிரி உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு விரிவாக என்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். விரிவாக என்ன பலன்கள்ங்கிறத ரிஷப ராசிக்காரங்க தெரிஞ்சுக்குங்க. கடின உழைப்போ மனதைரியமோ உடைய ரிஷபராசி அன்பர்களே, இந்த பௌர்ணமி மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடக்கலாம். உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு ஏற்படும். எதிர்பாலினத்தினால் லாபம் கிடைக்கக்கூடும். மற்றவர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடும். பணவரவு கூடும். வீண் அலைச்சல், திடீர் கோபம் உண்டாகும். காரிய வெற்றி தரும். மதிப்பு அந்தஸ்து உயரும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு கடன் பிரச்சனை தீரும். போட்டிகள் குறையும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்தவன் நல்லபடியாக உங்களுக்கும் முடியும். நல்லபடியாக உங்களுக்கும் முடியும். உத்தியோகத்தில் இருப்பவங்க சில விஷயங்களை தவறாக புரிந்து கொண்டு சங்கடப்பட வேண்டியது இருக்கும். வாக்குவன்மையால் நன்மை ஏற்படும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் தீரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவேளை குறையும். மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். பிள்ளைகளிடம் அன்பு அதிகரிக்கும். பெண்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்வதால் வீண் அலைச்சல் உண்டாகும். காரிய வெற்றி, பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் உடனிருப்பவர்களோடு சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும். அதோடு வாக்குவாதங்களை தவிர்த்து சாதுரியமாக எல்லாத்தையும் கையாள்வது நல்லது. வரவேண்டிய பணம் அப்பதான் சேரும். உங்கள் பணிகளில் பல குறுக்கீடுகள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளித்து வெற்றி காண்பீங்க. மாணவர்கள் சாமர்த்தியமான செயல்களால் மற்றவர் மனதில் இடம் பிடிப்பீங்க. பாடங்களில் கவனம் செலுத்துவது அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி தான் பலன்கள். ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்து பலன் பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே தெரிஞ்சு பயன்பெற முடியும்.